சனாதன தர்மம் அப்படின்ற வார்த்தை கடந்த ஒரு வாரமாவே நேஷனல் மீடியா வரைக்கும் பெருசா ரீச் ஆகி வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சனாதன தர்மம்னா என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா, கடவுளால் உருவாக்கப்பட்ட சமூக ஒழுங்கு அப்படின்ட்டு மனுநீதி நூல் மூலமா சொல்லப்படுது. அப்படின்னா சனாதன தர்மம் நிஜமாலே கடவுளால தான் உருவாக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சனாதன தர்மம் உருவாகி கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்குள்ள தான் இருக்கும். சுங்கா டைனாசிட்டி, அதாவது சுங்க வம்சத்துல அரசராக இருந்த புஷ்யமித்திரன் ஆட்சி காலத்துல தான் இந்த மனுநீதி எழுதப்படுது. சுமதி பார்கவா அப்படின்ற அவருடைய மந்திரிகள்ல ஒருவரால இது எழுதப்படுது. மனுஸ்மிருதின்ற நூல் உருவாக்கப்பட்டதன் முக்கியமான காரணமே வர்ணாசிரம தர்மத்தை பாதுகாக்கணுன்றதுக்காக தான். இந்த வர்ணாசிரம தர்மம் சொல்ல வர்றது என்னன்னு நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா, ரிக்வேதத்தின்படி பிரம்மாவோட தலையில பிறந்தவங்க பிராமணர்கள், கையில பிறந்தவங்க சத்திரியர்கள், தொடையில பிறந்தவங்க வைசியர்கள், காலில் பிறந்தவங்க சூத்திரர்கள்ட்டு சொல்லி இப்படி பிறப்பால 4 வர்ணங்களா மக்களை பிரிக்கிறாங்க. சனாதன தர்மத்தின் கோட்பாடுகள்ல முதன்மையான விஷயம் பெண்ணடிமைத்தனம். பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி தந்தையின் அரவணைப்புல இருக்கணும், கல்யாணத்துக்கு அப்புறம் கணவனுக்கு அடிமையா இருக்கணும், கணவன் இறந்துட்டா தங்களுடைய மகனோட கட்டுப்பாட்டில் இருக்கணுமே தவிர அவங்க மறுமணம் செய்யக்கூடாது. பெண்களுக்கு சுதந்திரமே இல்லைன்ட்டு சனாதன தர்மம் சொல்லுது. இரண்டாவது, சூத்திரன் கல்வி கற்கக்கூடாது, பெண்களும் கல்வி கற்கக்கூடாது. சூத்திரன் வேதத்தை தன்னோட காதால கேட்டா அந்த காது துண்டிக்கப்படும். இதை நம்ம மகாபாரதத்திலே கூட நம்ம பார்க்க முடியும். அர்ஜுனனோட ஏகலைவன்ற சூத்திரன் ஒரு நல்ல வில்வித்தைக்காரன். அர்ஜுனன்ற சத்திரியனோட ஏகலைவன் வில்வித்தையில சிறந்தவனா இருக்கான்றதுக்காக அவனோட கட்டை விரல் துண்டிக்கப்பட்டது. மூணாவது, 4 வர்ணத்துக்கும் சட்டங்கள் வேற வேற. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பார்ப்பனன் கொலையில ஈடுபட்டா அவனுக்கு முடி எடுக்கிறதோட அந்த தண்டனை முடிஞ்சு. இதே இது ஒரு சூத்திரன் ஒரு கொலையில ஈடுபட்டா அவன் கொல்லப்பட வேண்டும்ட்டு தான் மனுநீதி சொல்றது. ராமாயணத்துல ஒரு சூத்திரன் தியானம் பண்ணான்றதுனால பார்ப்பனர்கள்லாம் பெரிதளவுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத தெரிஞ்சு ராமர் சம்பூகன் அப்படின்ற ஒரு சூத்திரனோட தலையை வெட்டினாரு. இதுதான் ராமராஜ்யத்துக்கான உதாரணம். இப்படி ராமாயணம், மகாபாரதம் மாதிரியான புராணங்கள்ல மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்குமே சனாதன தர்மம் நடைமுறையில இருந்துகிட்டே தான் வருது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு நம்மளோட நாட்டினுடைய முதல் குடிமகன் சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறக்கிறப்போ அழைக்கப்படல. பல நடிகைகள் அழைக்கப்பட்டும் நாட்டினுடைய முதல் குடிமகன் அழைக்கப்படல. ஏன்னா அவங்க வர்ணாசிரம தர்மப்படி ஒரு சூத்திரர், பழங்குடிய இனத்தை சார்ந்தவர். அதனாலதான் நம்ம ஐயன் வள்ளுவன் சொன்ன மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான்ற குரலை ஓங்கி முன்மொழிஞ்சிட்டு இருக்கோம். சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும்ன்றத தொடர்ந்து முன்னிறுத்திட்டே இருப்போம்.